ஸ்டார்ட்டா படம் நல்லா இருக்கு, புது முயற்சியாக இருக்குது. இது வரைக்கும் நாங்கள் தியேட்டரில் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. நல்லா இருக்குது, எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. ஸ்மால் பட்ஜெட் படத்துலேயே நல்ல பாட்டாக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பெரியவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும், பார்க்கலாம், நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம். புதுசான மெசேஜ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாதது தெரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்கு. அவங்கெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி சார், அப்புறம் கஸ்தூரி மேடம் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விக்னேஷ் அவர் கூட நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக போர் அடிக்கல, பார்க்கலாம். வயசானவங்களாம் நல்லா கொஞ்சம் பார்க்கலாம், அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். படம் நல்லா இருக்கு. இது ராகு கேதுவோட கால நன்மைகள் பற்றி சொல்கிறாங்க. எல்லாருமே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ எல்லோரும் வந்து பாருங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி சார் சிவன் கேரக்டரில் ரொம்ப ஆப்டாக இருக்கார். கஸ்தூரி மேமும் நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். படம் பார்த்துட்டு வந்தோம். படம் உண்மையிலே நல்லா இருக்குது. இப்படிப்பட்ட படங்களை வந்து நம்ம எப்பயுமே ஆதரிச்சுக்கிட்டு இருக்கணும். நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க. படம் வந்து போர் அடிக்காமல் போச்சு. நல்லா உண்மையிலே ஃபேண்டாஸ்டிக் மூவி. அவங்க உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காங்க. இது படம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி பற்றிலாம் தெரியாதவங்க கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ராகு கேது பயிற்சி எங்களுக்கே அந்தளவுக்கு தெரியாது. இதை நாங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறோம். படம் நல்லா இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு. என் பையன் விஜய் அவனும் நடிச்சிருக்கான். அது காரணம் துரை சார் தான், டைரக்ஷன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய படம். ஏன்னா முக்கியமாக ராகு கேதுன்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு என்ன சொல்றது, விழிப்புணர்வாக இருக்கும், எல்லாருக்கும் பார்க்க வேண்டியது. நல்லா இருக்கு. ராகு கேது பற்றி எப்படி ராகு கேது படம்னு சொல்லி அருமையாக காட்டியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. பார்க்க ரொம்ப ரொம்ப பழைய படம் பார்த்து திருப்தி கிடச்சிது. ரொம்ப நாள் கழிச்சு பழைய படம் பார்த்து திருப்தி கிடச்சி. ராகு கேது எப்படி பண்ணா சொல்லி அருமையாக காட்டுறாங்க. படம் அருமையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. சிவனா சமுத்திரக்கனி நடிச்சிருக்காரு. படம் அப்படியே வரலாற்று படம் பார்க்குற மாதிரி இருக்குது. நல்லா அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சார் வணக்கம். இந்த படம் ராகு கேதுன்னு படம் வச்சுருக்காங்க. இது 9 நவக்கிரகங்களில் ராகுவோடைய பலனும் கேதுவோட பலனும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு மனிதனுக்கு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த ராகு கேது எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் இருக்க குழந்தைகள்லாம் இந்த நவக்கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த நவக்கிரகத்தோடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பிளானட் வந்து 9 பிளானட் இருக்குன்றத தத்ரூபமாக அறிவியல் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. படம் அற்புதமாக இருக்குது. நாடக உலகத்துக்கே கொண்டு போன மாதிரி இருக்குது. நன்றி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு தெய்வீக படத்தை பார்த்த ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. இதிலே நடித்த பாலசுந்தரம் அவர்கள் மிக சிறப்பாக நடித்துள்ளார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவர் மேலும் மேலும் வளர்ந்து பல படங்களிலே வெற்றியினை மீட்ட வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். படம் சூப்பராக இருக்குதுங்க. தெரியாதவங்கெல்லாம் சாமி பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது சார். ராகு கேது தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கணும். சூப்பர் படம். ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பக்தியாக இருக்கு. எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் கூட நடிக்கிறவங்க இவங்க. வணக்கம். என்ன அடர சீன்னா பின்னி எடுத்துருவாங்க. அடர சீனுக்கு ஸ்பெஷல் கைத்தட்டிலே கொடுக்கலாம். ஒரு சீன் ரொம்ப நல்லா. அதேமாதிரி சின்ன கேரக்டர் எது கொடுத்தாலும் சரி, அந்த கேரக்டரில் அவ்வளோ நல்லா நடிப்பாங்க. இந்த ராகு கேது நிறைய பேருக்கு இந்த சில விஷயங்கள்லாம் தெரியாது. இது என்னென்ன விஷயங்கள் அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ தான் எனக்கு 71 இயர்ஸ் ஆகுது. எனக்கு தான் இப்போ தான் தெரியும் இவ்வளோ இந்த ராகு கேது இதில் இவ்வளோ விஷயம் இருக்கும். இவ்வளோ நல்லா இருக்குது. எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் எல்லாருமே இதில் சில பேர்லாம் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க இவங்க சுனந்தா என் பேர். எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்னோட டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. நன்றி. என் பேர் கண்ணன் சார், ட்ராமா ட்ரூப்பில். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புராண படம், சரித்திர படம். இதில் நடித்த அத்தனை பேரும் அருமையாக நடிச்சிருக்காங்க. கிராஃபிக்ஸ் எல்லாம் வேறு லெவலு, ரொம்ப சூப்பராக இருக்குது.
ராகு கேதுவோட தோஷத்தை பற்றி எல்லாருக்கும் புரியறதுக்காக இது வந்திருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம். அவசியம் எல்லாரும் தேட்டருக்கு போய் பாருங்கள். இதை தயாரித்த நிறுவனத்திற்கும் இதை டைரக்ட் பண்ண பாலச்சந்தர் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. அவசியம் வந்து எல்லாருமே பார்க்கணும். இது தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரியாது, பரிகாரம் என்னன்னு தெரியாது. காரணத்தை தெரிஞ்சுட்டு நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும்போதும் நமக்கு திருப்தி கிடைக்கும், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி. ராகு கேது அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்த இந்த இயக்குனர் அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். ஆன்மீகங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரியல. வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொன்னாலும் அதை கற்றுக்கிறதுக்கு யாரும் தயாரில்லை. இறைவனடியை சேர்ந்தால் என்றைக்கும் எந்த தீய சக்திகளிலிருந்தும் நாம் வெளிவரலாம் என்ற ஒரு நல்ல கருத்தை வந்து இந்த திரைப்படம் மூலமாக நம்ம பாலச்சந்திரம் சார் அந்த டைரக்டர் வந்து அழகாக வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. எவ்வளவோ காசு பணம் செலவழித்து இந்த காலத்தில் படங்கள் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்தை, ஒரு ஆன்மீக கருத்தையும் ஒரு அறிவான ஒரு கருத்தையும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து எல்லா இல்லத்தரசிகளும் கண்டிப்பாக வந்து பார்த்து தங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்குது அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகள் வந்து குடும்பத்தோடு வந்து இந்த திரைப்படத்தை பார்க்கும்படி உங்கள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரக்கனி அங்கிள், கஸ்தூரி ஆண்டி எல்லாருமே சூப்பரான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. பாலசுத்ரா அங்கிள் தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு எங்களுக்கு. வெயிட் பண்ணு. படம் நல்லா இருக்கு சார், படம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி கிரகங்களை பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போதைய ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி தெரியாது. ஸோ இது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி படம் வந்து நல்லா விறுவிறுப்பாக தான் போச்சு. நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கள இந்த கேரக்டரில் பார்த்தது இல்லை. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. சாங்ஸா நல்லா இருக்குது சார். எல்லாருமே அவங்க கேரக்டர் நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிரகங்களை பற்றி யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ இந்த படத்தில் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க சார். தேங்க்யூ.